திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர். மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்கள் ஒன்றிய அரசு முடக்கணும்னு நினைச்ச மகளிர் உரிமை தொகை ஒருபோதும் தடைப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக காலையில எழுந்திரிச்ச உடனே மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தர விதமா 3 மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகையையும் கோடைகால சிறப்பு தொகையும் அறிவிச்சாங்க. தினந்தோறும் ஒரு அறிவிப்பு, தினந்தோறும் ஒரு சந்திப்பு, மக்களை போய் சந்திக்கிறாங்க, மக்கள் கூட செயல்படுறாங்க. இதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலமா மக்கள் கூட நிக்கிற ஒரு கட்சியா இருக்குது. எதற்காக திமுக தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்றது மிக முக்கிய காரணம் என்னன்னா, நம்முடைய கொள்கைகள்ல மிக முக்கியமான கொள்கை சமூக நீதியும் சமத்துவம் தான். அந்த சமூக நீதி சமத்துவத்தை உள்ளடக்கி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முன்வச்ச 50 முழக்கங்களான அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம், ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற 50 முழக்கங்களை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த முழக்கங்களும் இந்த கொள்கைகளிலிருந்தும் தடம் பிறளாத ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் முன்வைத்த அந்த கொள்கையிலிருந்து ஒருவர் கூட கட்சி தலைமையா இருக்கட்டும், முதற்கட்ட தலைவர்களா இருக்கட்டும், 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கட்டும், கழகத்தினுடைய இளைஞரணியை சார்ந்தவர்களா இருக்கட்டும், மாணவரணியை சார்ந்தவர்களா இருக்கட்டும், கழகத்தினுடைய உறுப்பினர்களா இருக்கட்டும், அனைத்து பேருமே கொள்கை வழியில செயல்படுறவங்க. கொள்கை வழியிலிருந்து பிறளாம இருக்கிறதுனால தான் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் எவராலும் அழிக்க முடியாத, தொட்டு கூட பார்க்க முடியாத கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கு. இந்த முறையும் திராவிட மாடல் 2.0 திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறை ஆட்சி அமைக்கிறத எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது.